நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தனது பேச்சு யாரையேனும் காயப்படுத்தி இருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்பதாக அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காதது குறித்து தமிழ்நாடு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு நேற்று முன்தினம் பதிலளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு எம்பிக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து தனது கருத்தை வாபஸ் பெறுவதாக கூறினார். Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. பின்னர் நேற்று காலை தர்மேந்திர பிரதான் பேசியதை சபாநாயகர் நீக்கினார். இருப்பினும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று போராட்டம் நடத்தினர். He said that Tamil Nadu people and our MPs are uncivilized. This is not what we expect a union minister. This is not the language we expect him to be speaking, and this is totally undemocratic. We demand an apology. இதற்கிடையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாமல் தர்மேந்திர பிரதான் பேசியதாக சாடினார். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசியிருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. தனது பேச்சுக்கு தமிழ்நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பலை ஏற்பட்டதை உணர்ந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த விவகாரம் குறித்து மீண்டும் நாடாளுமன்றத்தில் பேசினார். My king married to the queen of Kanchi. So my mother is from Tamil Nadu. Sir, I am a son of Tamil Nadu's lady. If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. தொடர்ந்து பேசிய அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தனக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்றார். பிரதமர் மோடியை போல் தமிழுக்கு வேறு யாரும் திட்டங்கள் தந்ததில்லை என்றும் கூறினார். Nobody can teach us lesson how to behave with women. Those who have what they have done to the great leader Jayalalitha in the floor of the house of Tamil Nadu, history has never forget that. They cannot teach us lesson. They cannot teach us lesson. எதிர்ப்புகளுக்கு எதிர்வினையாற்றுவது போல தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் விட்டுக் கொடுப்பதற்கான சமிக்கைகள் தெரியாததால் பிணக்கு தொடரும் என்றுமே தெரிகிறது.